இந்த இன்ஸ்டாகிராம்னா என்ன தெரியுமா? அது எப்படி யூஸ் பண்ணணும்? அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு? வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த மாரி இப்போதைக்கு சொன்னா செவிட்லயே அடி விழும். ஏன்னா, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல ரொம்ப காமன் ஆயிருச்சு. அதே மாரி இதனால வர எல்லா பிரச்சனையும் ரொம்ப காமன் ஆயிருச்சு. எப்படின்னா, இதெல்லாம் இல்லன்னா நீ வாழவே இல்ல. அந்த மாரி ஆயிடுச்சு. நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஒரு விஷயத்த பார்த்து, படிச்சு, அதில ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா, அத சால்வ் பண்ணி, நம்ம அதில ஜெயிக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அதான் இந்த டோபமைன் எஃபெக்ட். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் தரும். இன்னும் ஃப்ரண்ட்ல போறதுக்கு. எப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டோன் ஏஜ். அந்த நேரத்தில நமக்கு வந்து ரொம்ப த்ரெட் இருந்துச்சு. இந்த அனிமல் த்ரெட், இல்ல திடீர்னு ரொம்ப மழை பெய்யும், இல்லன்னா ஹங்கிரி எக்ஸெட்ரா ரொம்ப இருக்கு. ஸோ, இது ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். மழை பெய்யுறது. இப்போ ரொம்ப மழை பெய்யும்போது, சும்மா ஒரு வாகனத்துக்கு கீழ நிக்கும்போது, அவன் மேல கொஞ்சம் வந்து மழை படாது. ஸோ, அவன் விஷயத்த படிக்கிறான். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா படிச்சு, ஒரு வீடு மாரி கட்டுறான். ஸோ, அவன் மேல மழை எவ்வளோதான் பேஞ்சாலும் உழாது. எப்படின்னா, அவன் ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணி, அவனுக்கு ஹாப்பினஸ் வருது. அதான் இந்த டோபமைன் எஃபெக்ட். அது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் தரும். அந்த மோட்டிவேஷன் தான் இப்ப இருக்கிற டெக்னாலஜி இருக்கு. இத்தன நாள். ஒரு பிரச்சனையா சால்வ் பண்ணி, பண்ணி இந்த மோட்டிவேஷன் வர, வர இம்ப்ரூவ் ஆயி, ஆயி இங்க வந்திருக்கும். பட் இப்ப எப்படின்னா, ஒரு 15 செகண்ட் ரீல்ல நமக்கு அந்த டோபமைன் வந்துருது. ஸோ, நம்ம வந்து புதுசா ஒண்ணு படிக்கவும் மாட்டோம். ஸோ, நம்ம வந்து பிரச்சனை ஒண்ணு சால்வ் பண்ண மாட்டோம். ஸோ, நோ மோட்டிவேஷன். டெக்னாலஜி ஃப்ரெண்ட்ல போகாது. அதே மாரி நம்மளும் ஃப்ரெண்ட்ல போமாட்டோம். நம்மளும் இப்படி ஸ்டக் ஆயிருவோம் ஒரு இடத்துல. இந்த டூம் ஸ்க்ரோலிங் எப்படி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஏர்லியர் இந்த யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வர ஸ்டேஜ்ல இதெல்லாம் ஒரு சைட்ல வந்திருக்கும். அந்த சைட் வந்து ஒரு பேஜ் மாரி இருக்கும். 1, 2, 3, 4ன்னு. அப்போ நம்ம ஒரு பேஜ் வாசிச்சு முடிச்சுட்டு, அடுத்த பேஜ் போனோம்னா, நமக்கு டைம் கேப் இருக்கு. நம்ம அடுத்த பேஜ் போகணுமா, போ வேண்டாமான்னு. ஆனா, இது ஒரு பிரச்சனை நெனச்சுக்கிட்டு, நம்மளோட ஆசார் ரஸ்கின் என்ன பண்ணாரு, இத சால்வ் பண்ணிட்டாரு. அதாவது டூம் ஸ்க்ரோலிங் ஆர் இன்ஃபினிட்டி ஸ்க்ரோலிங். சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம். அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, இது வந்து ஒன் டு ஒன்னா பார்க்கும்போது ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட். பட் ஒரு குரூப்பா பார்க்கும்போது ஒரு பிக் ட்ராபேக். ஏன்னா, முக்காவாசி பேர் இதனால அடிக்ஷன் ஆயிட்டாங்க. யாராலும் இப்போ வெளியே வர முடிய மாட்டேங்கி ரொம்ப பேரால. இன்னொன்று திங்க் பண்ணுறீங்களா? இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஏன் உங்ககிட்ட இருந்து காசு வாங்க மாட்டேங்கி? எல்லாரும் சொல்லுவாங்க, உங்கள் டைமை தான் காசாக வாங்குறாங்கன்னு. அது உண்மைதான். நம்ம அது ஒரு சின்ன கேல்குலேஷன் வழியாக பார்ப்போம். அதாவது இந்த ஆப்லாம் இப்போ உங்கள்கிட்ட திடீர்னு மாதத்துக்கு ஒரு காசு வாங்குறாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ரூ. 500, ரூ. 1000, 1500. நம்மனா சென்டரில் இருக்கும் ரூ. 1000. ஸோ உங்களோட 1 ஹவர் வந்து ரூ. 1000 வேல்யூ. ஸோ நீங்கள் ஒரு நாள் 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணால் இன்டூ 2 ரூ. 2000. அப்போ நீங்கள் ஒரு மாதம் 30 நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்டூ 30, அதாவது நீங்கள் ரூ. 60,000 பே பண்ணுறீங்க இந்த ஆப்புக்கு வந்து மாதம் மாதம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம், நாட் இன் மணி. இந்த ஆப்லாம் இப்போ எப்படி ஆச்சுன்னா, இன்னொரு இன்னோவேஷன் பண்ணி ஃப்ரண்டில் போகணும்னு அவங்க நினைக்கல. ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணி உங்கள் டைமை இன்னும் கொஞ்சம் அதில் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு கிளிக் தான், ஆனால் உங்களுக்கு ஒரு டேட்டா அதை வச்சு அவங்க ஒன்று விற்றுருவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆடு காமிப்பாங்க அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் இப்போ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணாங்க, இன்ஸ்டன்ஸ்னு. எப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் போதும், அது ஒன் டைம் பார்க்கலாம் எல்லோரும். உண்மையாது அது நம்ம ஒன் டைம் பார்க்கலாம், ஆனால் அவங்க அதை எத்தனை வாட்டி கூட பார்க்கலாம். நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க இன்ஸ்டன்ட்டில், ஒரு செடியோட ஃபோட்டோ விழுது. அப்போ அந்த செடியை பார்த்துட்டு, ஓ இந்த செடி வச்சுருக்கான், இதுக்காச்சும் தேவையாக இருக்கும் சொல்லிட்டு அவன் அதுக்கு ஒரு ஆடு காமிப்பான். இல்லை இந்த ஸ்னாப் சாட், அவங்க எப்படின்னா நீங்கள் ஒரு அதில் இப்போ இருக்குது ஸ்னாப் சாட். ஸ்னாப்பில் சாட் பண்ணிட்டு போகிறது. சாட்னா என்னது? ஒரு ஆள்கிட்ட நல்லா பேசி, டீப்பாக பேசி, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற சாட்டிங். அது என்னது? இன்னும் இருக்காது ஸ்ட்ரீக்குன்னு. சும்மா நீங்கள் உள்ளே ஏறி ஏதாச்சும் ஃபோட்டோ அனுப்புனா போதும், ஸ்ட்ரீக் இருக்கும். லைக் இதெல்லாம் சும்மா உங்கள் டயத்தை எடுக்காமல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தோடது உங்கள் டயத்தை எடுத்து அதில் ஒரு டேட்டா எடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆடு காமிச்சு அவங்க சம்பாதிக்க பார்க்குறாங்க. இது எப்படி எக்ஸாம்பிள்னால், நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மேனேஜர் கீழே வேலை பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்காண்டி ரொம்ப விஷயம் பண்ணிருப்பீங்க. ஆனால் லாஸ்ட் வந்து அதில் முக்கால்வாசி கிரெடிட் வந்து அந்த மேனேஜருக்கு தான் போகும், கொஞ்சம் அவங்களுக்கு வரும். இந்த ஆப்போட டேர்ம்ஸில் பார்த்தா நீங்கள் உங்கள் டயத்தை போடுறீங்க, அவன் காசு சம்பாதிக்கிறான், நீங்கள் கொஞ்சமாக சிரிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுது.
அடுத்து இந்த ஃபேமஸ் ஒரு ஆள் சொல்லிருக்காரு, நிக்கோல் கார். அவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, வாட் த நெட் சீம்ஸ் டு பி டூயிங் இஸ் ஸ்ட்ரிப்பிங் அவே மை கெப்பாசிட்டி ஃபார் கான்சன்ட்ரேஷன் அண்ட் கண்டம்ப்ளேஷன். அதாவது நம்மளோட கான்சன்ட்ரேஷனை எடுத்து போடுது. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம டீப்பாக யோசிக்கிற திறமையை நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போடுது. ஏன்னா நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, மணிப்பூரில் 3 பேர் வந்து கொலை பண்ணப்பட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஓகே, போயிடுவீங்க. பட் இதே இது நீங்கள் நியூஸ் பேப்பர்லையோ வேறு ஏதாச்சும் பார்க்குறீங்க நியூஸு, 3 பேர் இறந்தாங்களா, ஏன் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, எதுக்கு இறந்தாங்க, யாருக்கு ஒன்றா, இது நம்ம டீப்பாக படிப்போம். அதை பற்றி இந்த சூசைடை பற்றியில் பாக்கி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அதை டீப்பாக படிப்போம். பட் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வந்தால் நம்ம அதை டீப்பாக கொஞ்சம் கூட பார்க்க மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்புகள் டீப்பாக போய் பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் உங்கள் டைம் வேஸ்ட்டாக மட்டும் இருக்கும். சரி, இது ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு இப்போ 17 வயசு, நீங்கள் வந்து 90 வயசு வரை வாழுவீங்க, யாரும் வாழ மாட்டோம். உங்களுக்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்குன்னு பார்க்கலாமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் வாழறதுக்கு? அதாவது இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இது ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனை மாதம் இருக்குன்னு காமிக்கிறது நீங்கள் வாழ்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஏன்னா இதில் வந்து 288 மாதம் வந்து நீங்கள் தூங்குறதுக்கே போயிடும், 126 மாதம் வந்து ஸ்கூலுக்கு வேலை பண்ணுறதுக்கே போயிடும், 18 மாதம் வண்டி ஓட்டுறதுக்கு, 36 மாதம் வந்து சாப்பிட்றதுக்கு, அப்புறம் வந்து ஃபுட்டை சமைக்கிறதுக்கு, அடுத்து வந்து 27 மாதத்து பாத்ரூமில் இந்த ஹைஜீன் முடிவுற்ற எல்லாமே வந்துடும். அது கூட அப்புறம் வந்து உங்களுக்கு கூடி போனால் 334 மாதம் இருக்குது நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணுறது உங்கள் ஃப்ரீ டைம். நீங்கள் இந்த டயத்தில் தான் நீங்கள் டூருக்கு போகலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம், இந்த மாதிரி எக்ஸட்ரா எல்லாத்தையும் நீங்கள் இது கூட பண்ணணும். பட் இது நீங்கள் 90 வயசு வரை வாழ்ந்தா. ஸோ உங்களுக்கு இருக்கிறது 334 மாதம் தான், ஜஸ்ட்டு சில மாதங்கள் தான். பட் என்ன ஸ்டடி சொல்லுதுன்னா, இதில் நம்ம 80% வந்து சும்மா ஃபோனை பக்கத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமே உங்களை அடுத்த ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது. நீங்கள் இப்போ ஃபோனை பார்த்தா நீங்கள் அப்போ ஃபோன் தான் வைப்பீங்க, பட் நீங்கள் இப்போ கொஞ்சம் ஃபோனை மாற்றி வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கட்டும். ஏன்னா சோஷியல் மீடியா நல்ல விஷயம் தான், பட் நம்ம கெட்டால் யூஸ் பண்ணால் அது கெட்டால் தான் போகும். ஓகே.